ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஸ்டீஃபன். இன்றைக்கி பார்த்து நம்ம லிவியதானை பற்றி ஸ்டோரியை பற்றி தான் சொல்ல போகிறோம். வாங்க நம்ம இந்த லிவியதான் என்பது ஒரு கடல் பாம்பு என்று சொல்கிறாங்க. அது வந்து கடல் பாம்புன்றது ஒரு டிராகனாகவும் சொல்கிறாங்க, பாதி டிராகனாகவும் பாதி கடல் பாம்பாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை கடவுள் படிக்கும்போது 2 பாம்பாக படிச்சிருக்காரு. அது ஒன்று ஆண், இன்னொன்று பெண்ணாக தான் இருக்குது. அது ஆணை வந்து இன்னொரு பெண்ணு 2 இதுவாக இருந்துச்சுன்னா நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு உலகத்தை அமைச்சதுக்கு கஷ்டமாகிட போகுதுன்னு இன்னொரு இதுவை அழிச்சிட்டாங்க. அதாவது பின் பாம்பை அழிச்சிட்டாங்க. அப்புறமா அந்த கடல் பாம்பை தண்ணி அடியில் வச்சு தூங்க வச்சுட்டாங்க. அம்மா வச்சுட்ட பிறகு இந்த லிவியதான் பாம்பு எப்போ வரும்னா, இந்த உலகம் எப்போ, அதாவது தன்னோட குழந்தை கூட காசு இல்லாமல் காசு தான் முக்கியம்னு போகிறாங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த லிவியதான் பார்த்தீங்கன்னா வரும். அதுவும் இல்லாமல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வரும். அது நல்லவங்கள மட்டும் அதை வச்சுட்டு கெட்டவங்கள அழிச்சிடும்னு சொல்கிறாங்க. அப்புறமா அது கெட்டவங்களை அழிச்சிட்ட பிறகு கடவுள் வருவார். அப்போ தான் எந்த கடவுள் உண்மையானு தெரியும். அப்போ தான் பார்த்தா அந்த கடல் பாம்பை அடித்து மற்றவங்களுக்கு விருந்தாக கொடுப்பாரு. அதாவது ஹெவனில் போயிட்டு அவங்களுக்கு விருந்தாக கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்புறமா தான் இந்த லிவியதான் பாம்பு அதையும் அழித்து விருந்தாக கொடுத்துருவாங்க. அப்புறமா இந்த டெவில் ஃபிஷ்ஷுன்னு ஒரு டெவில் ஃபிஷ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா மழை வரும்போது தான் அது மேலே வந்து பார்க்கும் இந்த உலகம் எப்படி இருக்குது. அதை போய் இந்த லிவியதான்கிட்ட போய் சொல்லும். இந்த லிவியதான் எப்படி உண்மை நம்புகிறாங்கன்னா, சைனாவில் ஒரு எலக்ட்ரிக் ஃபிஷ்ஷுன்னு ஒரு ஃபிஷ் வந்திருக்கு. அதாவது 2000 வந்திருக்கு. அது வந்து போன பிறகு சைனாவில் ஒரு சுனாமி வந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் இது வந்தாலே எதனா நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கடவுளோட இது பெட்டான்னு சொல்கிறாங்க. அதுக்காகவே அதுவும் இல்லாமல் 2000 ஒரு ஃபாரினில் பார்த்தீங்கன்னா 500 ஆமைகிட்ட பார்த்தீங்கன்னா கடல் கரையை கடந்திருக்கு. அதனால தான் இந்த லிவியதான் என்று உண்மைன்னு நம்புகிறாங்க. தேங்க்யூ.